அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்மு. நம்மளுடைய அம்முஸ் ஹோம் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வருஷத்தில் 24 ஏகாதசிகள் வந்தாலும் அதில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஏகாதசி தான் இந்த மோகினி ஏகாதசி. நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி வாழ்க்கையில் அமிர்தம் போன்ற இனிமையை சேர்க்கக்கூடிய இந்த நாளை பற்றி தான் இன்றைக்கி நாம் விரிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ரகசிய வழிபாட்டு முறையும் இந்த வீடியோவோட கடைசியில் காத்திருக்கு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மோகினி ஏகாதசி அப்படின்றது சித்திரை மாத வளர்பிறையில் வரும் முக்கியமான விரத நாள். இந்த நாளில் விரதம் இருந்தால் தீய பழக்கங்கள் நீங்கி பாவங்கள் விலகி மன அமைதி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. நான் பேசும்போது கௌலி ரொம்ப அழகாக சத்தம் போடுதுங்க. இந்த வருஷம், அதாவது 2026ஆம் ஆண்டு, இந்த மோகினி ஏகாதசி விரதம் வரும் ஏப்ரல் 27ஆம் திங்கட்கிழமை அன்னைக்கு கடைபிடிக்கப்பட போதுங்க. இதற்கான திதி மற்றும் நேர விவரங்கள்: ஏகாதசி திதி ஆரம்பம் ஏப்ரல் 26 ஞாயிறு மாலை 6 மணிக்கு தொடங்குது. ஏகாதசி முடிவு ஏப்ரல் 27 திங்கட்கிழமை மாலை 6:15க்கு முடியுதுங்க. விரத நாள் ஏப்ரல் 27 திங்கட்கிழமை. விரதத்தை முடிக்கிற நேரம், அதாவது பாரணை செய்து விரதத்தை முடிக்கிற நேரம் ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை காலை 5:43 மணி முதல் 8:21 மணிக்குள்ளே விரதத்தை முடிக்கணும். திதி ஞாயிற்றுக்கிழமை மாலையே தொடங்கினாலும் சூரிய உதய நேரத்தின் அடிப்படையில் திங்கட்கிழமை தான் விரதம் இருக்க வேண்டிய நாளாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மோகினி ஏகாதசி விரதம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, வசிஷ்ட மகரிஷியே ஸ்ரீராமருக்கு பரிந்துரைத்த சகல பாவங்களையும் போக்கக்கூடியது இந்த மோகினி ஏகாதசி விரதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஏன் மோகினி ஏகாதசி விரதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பார்க்கடலை கடைஞ்சப்போ அமிர்தம் கிடச்சிது, ஆனால் அதை அசுரர்கள் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. தேவர்களை காப்பாற்ற மகாவிஷ்ணு எடுத்த மிக அழகான பெண் அவதாரம் தான் மோகினி. அந்த மோகினி அவதாரத்தை எடுத்து அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கிய நாள் தான் இந்த ஏகாதசி. நம்ம மனசில் இருக்கிற தீய எண்ணங்களை அழித்து நல்லெண்ணங்கள் வெற்றி பெற இந்த விரதம் ஒரு சிறந்த வழிங்க. இதில் இருக்கிற உண்மையான தத்துவம் என்னென்னா, நாம் எப்போ சரணாகதி அடைகிறோமோ அப்போது நமக்கான கஷ்டங்களை பகவானே தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது தான். அதனால தான் பெருமாளை முழு சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த வழியிலாவது எந்த உருவத்திலாவது நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த மோகினி ஏகாதசியை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாமா? ஏகாதசி அப்படின்னாலே, பெருமாள் அப்படின்னாலே முக்கியமான ஒரு பொருள் துளசி இலை தான். இதை ஞாயிற்றுக்கிழமை மாலையே பறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. அப்படி பறித்தால் அது பாவம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் நெய் தீபத்திற்கான பழங்கள் இது எல்லாமே முதல் நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். அன்றைக்கி ஃபுல்லாக உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக அரிசி உணவை கண்டிப்பாக தவிர்க்கணும். முடியாதவங்க பால் பழம் எடுத்துக்கலாம். அன்றைக்கி பகலில் தூங்காமல் மகாவிஷ்ணுவோட கதைகளை கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மனசு எவ்வளோ அமைதியாக இருக்கோ அவ்வளோ பலன் நமக்கு அதிகமாக கிடைக்குங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ இருந்ததுன்னா அதுக்கு அழகாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு துளசி மாலை சாத்துங்க. துளசி மாலை இல்லைன்னா ஒரு துளசி இலையாவது வைங்க. பெருமாளுடைய விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை கலந்த பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்கிறது, அதுவும் மோகினி ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் அப்படியே உச்சிக்குள்ளேருந்து நம்ம கேட்குறத அப்படியே கொடுத்துருவாருங்க. வழிபாட்டின் போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: ஓம் நமோ நாராயணாய, இதை 108 முறை சொல்லலாங்க. மோகினி தியான ஸ்லோகம்: ஸ்ரீ விஷ்ணு ரூபிண்யே வித்மகே பாச அஸ்தாய திமிகி தன்னோ மோகினி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லுங்கள். அவ்வளோ சிறப்பு இருக்குது இந்த மந்திரத்தை சொல்லும்போது. அன்னைக்கு தவிர்க்க வேண்டியவை: அரிசி உணவு, பருப்பு வகைகள், வெங்காயம், பூண்டு மற்றும் தானியங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டியவை. ஏகாதசி அன்னைக்கு, அதுவும் மோகினி ஏகாதசி அன்னைக்கு, இது கோடை காலம் அப்படின்றதுனால நீர், மோர், பானகம் அப்படி இல்லைன்னா குளிர்ந்த நீரை வழிப்போக்கர்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க. ஏழை எளியவங்களுக்கு வஸ்திரம், துணி தானம் செய்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் வளம் சேர்க்கும். வீடியோ முதல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் ஒரு போனஸ் டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரை பலரும் சொல்லாத ஆனால் மிக ஆழமான பலன்களை தரக்கூடிய ஒரு விசேஷமான வழிபாட்டு முறை. இதற்கு அமிர்த கலச தீப வழிபாடு அப்படின்னு பேருங்க. மோகினி அவதாரம் எடுத்ததே அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை பெற்று தேவர்களுக்கு கொடுக்கத்தான். அந்த அமிர்தம் அப்படின்றது வெறும் திரவம் மட்டுமல்ல, அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகளை, துன்பங்களை நீக்கி
இனிப்பை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வழங்குவதை குறிக்குங்க. இப்போ அந்த அமிர்த கலச தீப வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சின்னதாக ஒரு பித்தளை சொம்பு, அப்படி இல்லைன்னா செம்பு சொம்பு, சுத்தமான தண்ணி, ஒரு கைப்பிடி கல்கண்டு, ஒரு துளசி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு அகல் விளக்கு, நெய் தீபம் ஏற்றுறதுக்கு. இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு சின்ன தட்டில் அரிசியை பரப்பி அதுக்கு மேலே கலசத்தை வச்சுக்கோங்க. கலசத்தில் 3/4 பாகம் தண்ணி ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்கண்டையும் துளசி இலையும் கொஞ்சமாக ஒரு 1லேருந்து 2 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் இருந்தால் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரத்தோட வாசனை பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சுருங்க. இப்போது ஒரு அகல் விளக்கை அந்த கலசத்துடைய வாய்ப்பகுதியில் மூடி வைக்கிறது போல் நெய் தீபம் வைக்கணும். ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. தீபத்தை பார்த்து, என் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கி மோகினி தேவி தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கியது போல் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நன்மைகள் சேரணும் அப்படின்னு மனசார சங்கல்பம் பண்ணிக்கோங்க. இதை ஏகாதசி அன்னைக்கு மாலை 6 மணி அளவில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் இந்த அமிர்த கலச வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்படின்னா, பொதுவாக எல்லாரும் விஷ்ணுவோட படத்துக்கு பூ போட்டு கும்பிடுவாங்க. ஆனால் இந்த வழிபாட்டில் நீர் அப்படின்னா பார்க்கடல், கல்கண்டு, அமிர்தம், தீபம், மோகினி தேவியின் ஒளி ஆகிய 3ம் சங்கமிப்பதால் உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல் மறைந்து ஒரு தெய்வீக அமைதி நிலவுங்க. இப்போது மாலையில் இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டுங்க. மறுநாள் காலையில் துவாதசி அன்னைக்கு அந்த தீர்த்தத்தில் இருக்கிற கற்கண்டு கரைஞ்சிருக்கும். அந்த இனிப்பான அமிர்த தீர்த்தத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுங்க. பார்க்கடலை கடைஞ்சப்போ கிடைச்ச அமிர்தத்தை மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு எப்படி பெருமாள் கொடுத்தாரோ அதே மாதிரி தாங்க நாம் வச்சுருக்கிற இந்த அமிர்த கலசமும். இதில் இருக்கிற பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த அமிர்தமே சாப்பிட்டா மாதிரி நம்ம வாழ்க்கையில் இனி நடக்க போகிறது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்கிறேன். நான் இப்போது வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். வீடியோ கடைசிலையும் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குங்க. பொதுவாக ஏகாதசி விரதம் முடித்ததுமே மறுநாள் துவாதசி அன்னைக்கு அகத்திக்கரை மற்றும் நெல்லிக்காய் கண்டிப்பாக உணவில் சேர்த்துப்போம். இதுக்கு ஒரு ஆன்மீக காரணம் மட்டும் இல்லை, ஒரு அருமையான ஆரோக்கிய காரணமும் இருக்குங்க. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கும்போது நம்ம வயிற்றில் அமிலத்தன்மை, அசிடிட்டி அதிகமாகும். அந்த சூட்டை தணித்து வயிற்று புண்ணை உடனே குணப்படுத்தக்கூடிய சக்தி அகத்திக்கரைக்கு உண்டு. அதே போல் நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு தேவையான உடனடி ஆற்றலை தரும். அதனால் விரதத்தை முடிக்கும்போது மறக்காமல் அகத்திக்கரை பொரியலோ இல்லை சூப்போ செஞ்சு சாப்பிடுங்க. இது ஆன்மீக ரீதியாக விரதத்தை முழுமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்பையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறத விட எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏகாதசி அன்னைக்கு செய்யக்கூடாத 7 முக்கியமான தவறுகள். முதல்ல அரிசி உணவை தவிர்க்கணும். ஏகாதசி அன்னைக்கு மிக முக்கியமான விதி, அரிசி உணவை உண்ணக்கூடாது. புராணங்களின்படி அன்று தீய சக்திகள் அரிசியில் வாசம் செய்வதாக சொல்லப்படுது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் சந்திரன் பூமியின் நீர்ச்சத்தை ஈர்க்கும் நாளில் அரிசி போன்ற அதிக நீர்ச்சத்து கொண்ட உணவை தவிர்ப்பது உடலுக்கு நல்லது. 2வது துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. மகாவிஷ்ணுக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால துளசி தெய்வம் அன்று விரதம் இருப்பதாக ஐதீகம். அதனால் துளசி இலையை பறிக்கக்கூடாது. பூஜைக்கு தேவையான துளசியை முதல் நாளே பறித்து வச்சுக்கணும். பகல் உறக்கம் கூடாது. ஏகாதசி அன்று விழிப்புணர்வோடு இறைவனை நினைக்க வேண்டிய நாள். அன்று பகலில் தூங்குவதை தவிர்க்கணும். அதிகாலையில் இருந்து விஷ்ணு கதைகளை படிப்பது அல்லது கேட்பது சிறப்பு. வயசானவங்க, உடல்நல குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதிலிருந்து விதிவிலக்கு உண்டு. 4வது விஷயம், கோபம் மற்றும் தீய சொல்கள். விரதம் அப்படின்றது வெறும் உணவை மட்டும் கட்டுப்படுத்துவது மட்டுமில்லை, நம்ம குணத்தையும் கட்டுப்படுத்துவது. அதனால் அன்னைக்கு யாரையுமே கடுமையாக பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது மற்றும் பொய் சொல்லக்கூடாது. மனதை அமைதியாக வச்சிருக்கணும். 5வது விஷயம், ஆன்மீக முறைப்படி ஏகாதசி நன்னாளில் நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, இல்லைனா ஷேவிங் போன்றவற்றை தவிர்க்கணும். இது உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்கும் ஒரு பயிற்சி. 6வது விஷயம், விரத உணவு உண்பவர்கள் கூட அன்று வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்க்கக்கூடாது. இவை தாமச உணவுகள் அப்படின்றதுனால மனதை அலைப்பாய வைக்கும். சுத்தமான சாத்வீக உணவையும் பழங்கள், பால் இதெல்லாமே எடுத்துக்கலாம். 7வது ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஏகாதசி அன்னைக்கு வீண் கதைகள் பேசுறதையோ இல்லை மற்றவங்களை பற்றி தவறாக பேசுறதையோ, அதாவது காசி பேசுறத முற்றிலுமே தவிர்க்கணுங்க. அதுக்கு பதிலாக ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்குங்க. பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்குங்க.
இது வரைக்கும் நான் எந்த ஏகாதசி விரதமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக அந்த அமிர்த கலசம் பெருமாளே மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு கொடுக்குற அமிர்தமாக அதை நினச்சி அந்த ஒரு வழிபாடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இனிமையாகவே இருக்குங்க. இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரகசிய வழிபாடு தான் இந்த அமிர்த கலச வழிபாடு. நிறைய பேர் இதை ரகசியமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி ஓப்பனாக எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறாங்க. இது எத்தனை பேர் பார்ப்பீங்க, எத்தனை பேர் இந்த வழிபாடை செய்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பெருமாள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அமிர்தம் இந்த அமிர்த கலச வழிபாடு. ஸோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதை நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சாங்க அப்படின்னா அதனுடைய புண்ணிய பலன் உங்களையும் சாரும் என்னையும் சாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மோகினி ஏகாதசி உங்கள் எல்லாருக்குமே நன்மைகளை கொண்டு வரட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அம்முஸ் ஹோம் ஸ்டைல் குடும்பத்தில் இன்னும் இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ வாசுதேவாய நமக. ஓம் நமோ கோவிந்தாய நமக.